அதிகாரம் யார்கிட்டே இருக்கலாம். ஆனால் நீங்க அபிஷேகத்தோட இருந்தீங்கன்னா அதிகாரத்துக்குலாம் நீங்க தாவீதுடைய நிலைமையை நல்லா பார்த்துடுங்க. குடும்பத்தில் இருக்கும்போதும் ஒதுக்கப்பட்டு இருந்தாரு. இப்ப இங்கேயும் அவரை நேசிக்கிறதுக்கு யோனத்தான் இருக்கிறாரு, மீகால் இருக்கிறா. அப்புறம் எல்லாரும் நேசிக்கிறாங்க. என்னதான் நேசம் இருந்தாலும் அங்க சவுல் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கோபமா? ஏன்னா அதிகாரம் யார்கிட்ட தான் இருக்கு? சவுல்கிட்ட தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா இந்த இடத்துலையும் தாவீது ஜம்முன்னு நின்னாருங்க, விழுந்து போகவில்லை. அவர் எழுந்து நின்றார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு அபிஷேகங்க. அந்த இடத்துல அந்த 18ஆம் அதிகாரத்துல சவுல் அவர் கொல்ல பார்க்காரு, பெலிஸ்தரை வச்சு கொல்ல பார்க்காரு, மீகாலை வச்சு கொல்ல பார்க்கறாரு. என்ன நடந்தாலும் சரி, இதுல ஒண்ணு அந்த சூழ்நிலையும் தாங்கி அதுல ஜெயிக்கிறவராகவும் இருக்கிறாரு. அடுத்து சவுலை பார்த்து பயந்து அவர் வீட்டுக்கும் என்ன பண்ணல, பண்படுத்த வேண்டியதை பண்படுத்துவீங்க, விதைக்க வேண்டியதை விதைப்பீர்கள், நீர் பாய்ச்சுவீர்கள், அறுவடையை பார்ப்பீர்கள். ஓ, மிகப்பெரிய விளைச்சலை நீங்களும் பார்ப்பீர்கள், உங்களுடைய சந்ததியும் பார்க்கும். தாவீது நின்னு வேலை பார்த்தாருங்க. சவுலுடைய அந்த அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் பயப்படாம அவர் நினைச்ச என்னன்னாலும் செய்யலாம். தாவீது நிம்மதியா தூங்க முடியுமாங்க ஒரு நாள் நைட்டு? ஆனா நான் சொல்றேன், தாவீது தூங்குனாரு. காரணம் என்ன தெரியுமா? என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே, என் ஜீவனின் பலனானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அவர் அங்க இருந்த நாட்கள் ஃபுல்லா அவருடைய உயிருக்கு உத்தரவாதமே. ஆனா தாவீது சவுலுக்கு பயப்படலங்க, சவுளுடைய சூழ்ச்சிகளுக்கும் பயப்படல. அது எதுவும் அவரை என்ன பண்ண முடியல தொட. ஆனா அவருடைய பவுண்டரியில தான் என்ன பண்றாரு. ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அதிகாரம் யார்கிட்டே இருக்கலாம், ஆனால் நீங்க அபிஷேகத்தோட இருந்தீங்கன்னா அதிகாரத்துக்குலாம் நீங்க உலக அதிகாரங்கள் அதை காட்டிலும் பரலோகம் கொடுத்திருக்கிற அபிஷேகம், அந்த பரலோகம் கொடுத்த அபிஷேகத்தை மீறி உங்க மேல எந்த உலக அதிகாரமோ எந்த துரைத்தனமோ உங்க மேல வந்து வேலை செய்ய முடியாது. உங்க முடிய கூட தொட முடியாதுங்க. உங்க முடி கூட இன்சூரன்ஸ் பண்ணப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் காட்.